அன்பார்ந்த தமிழக மக்களுக்கும் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கும் எனது ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி சிவகங்கை மாவட்டத்தை சார்பாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட ரஞ்சித்குமார் பாலுசாமி என்கின்ற வேட்பாளர் நான் தான். நடந்து முடிந்த தேர்தல்களில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்றங்களை உட்படுத்திய தொகுதிகள் முழுவதும் மக்கள்கிட்ட பயணம் செய்யல. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருப்பது ஏழை எளிய மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய தருவாயில எது நமக்கான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத நிலையில மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் விளம்பரம் போதிய அளவு இல்லாததுக்கு காரணம் தான். அதனால இந்த ஏழை எளிய மக்களும் படித்த இளைஞர்களும் அனைத்து தரப்பு மக்களும் உழைப்பாளி மக்களும் பாட்டாளி வர்க்கத்தினரும் தெரிந்து கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கையிலுமே தொலைபேசிங்கிறது இன்னைக்கு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லார் கையிலுமே இருக்க கிட்டத்தட்ட 98% உள்ள மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இன்னைக்கு தொலைபேசிங்கிறது இருக்கு. அந்த தொலைபேசியை எங்களுடைய விளம்பர சாதனமா பயன்படுத்துறதுக்கு இந்த சிவகங்கை மாவட்ட சார்பாக அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை இந்த தேசிய கட்சிகளின் நெறிமுறைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த தொலைபேசி மூலமாக மக்களை சென்றடைகிறதுக்கு TN63 PSP அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள், வரலாறு எப்படி நம்ம ஏழ்மை மக்களுக்கு, எளிய மக்களுக்காக என்ன இந்த பகுஜன் சமாஜ் கட்சி செய்ய போகுது, எத்தனை முறை ஆட்சி அமைச்சிருக்கோம், எப்போது இந்த கட்சி மாநில கட்சியா உருவாக்கப்பட்டது, எப்போது தேசிய கட்சியா இது உருவெடுத்தது, யாருடைய தலைமையின் கீழே, யாருடைய கொள்கையின் கீழே, எந்த சித்தாந்தத்தை தூக்கிக் கொள்கிறது என்று இந்த மக்களுக்கு இந்த தொலைபேசி வாயிலாக TN63 அப்படிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக மக்களுக்கு சொல்வது